ஹாய், ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தீங்க இனிப்புக்குள் ரெசிபி சொல்லுங்கள் சிஸ்டர் அப்படின்னு. இந்த வீடியோ உங்களுக்காக தான். கேப்ப மாவுலேருந்து 1 கப் மாவு எடுத்தால் 2 கப் அளவு வந்து தண்ணி எடுத்துக்கணும். நல்லா கொதிச்சதுக்கப்புறம் கேப்ப மாவில் வந்து கொஞ்சம் தண்ணி சேர்த்து உப்பு சேர்த்து கரைச்சி நம்ம கொதிக்கிற தண்ணியோடு ஆட் பண்ணி கேப்ப மாவு நல்லா வெந்ததுக்கப்புறம் வெல்லமும் நாடு சர்க்கரை சேர்த்து நல்லா கிளறி விட்டதுக்கப்புறம் இறக்கையில கொஞ்சம் ஏலக்காய் போட்டு இறக்கணும். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், மனமும் சூக்கலாக இருக்கும். செஞ்சு பாருங்கள் மறக்காமல். நேற்று மதியம் போல் ரசம் வச்சது, சைடிஸ்க்கு என்ன வைக்கிறேன்னே தெரியல, வாழைப்பூ மட்டும்தான் இருந்துச்சு. சரி வாழைப்பூ கூட்டு வைக்கலான்னு ரேஷனில் வாங்கின பருப்பு வேறு நல்லா மொக்கடையாக இருந்தனால ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சுட்டு நறுக்கடிக்கு நல்லா ஊறிடுச்சு. எப்பயும் போல் ரசமும் வாழைப்பூ கூட்டு வச்சுருந்து ரொம்பவே காம்பினேஷன் நல்லா தான் இருந்தது. நேற்று கிளைமேட் வேறு சூப்பராக இருந்துச்சு. ஜில்லுன்னு எதாவது குடிக்கிறது ஆப்பிள் இருந்தனால ஆப்பிள் ஜூஸ் போட்டுக்கிட்டு இந்த மெலடி சாங் கேட்டுக்கிருந்தேன். ரொம்பவே சூப்பராக இருக்கல சாங்கு. அதுக்கேற்ற மாதிரி நல்ல மழை பெஞ்சதுக்கும் கரண்டே வரல எங்கள் ஏரியாவில். 7 மணிக்கு சப்பாத்திக்கு மாவை திரைச்சி வச்சு 9 மணிக்கு தான் கரண்ட் வந்து அதுக்கப்புறம் சாப்பிட்டு